வணக்கம். போன பதிவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் பற்றி பார்த்தோம். அங்கே 1 மணிக்கு கோயில் சாத்திட்டாங்க. அதனால் சிவபெருமானை பார்க்க முடியல. அம்மனை மட்டும்தான் தரிசிக்க முடிஞ்சது. அதனால் பக்கத்தில் இருக்கிற குற்றாலநாதர் கோவிலுக்கு எங்களுடைய பயணத்தை தொடரலாம். அப்படியே லஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற பிளானில் போயிட்டுருக்கோம். சிவன் சன்னதிக்கு எதிர்த்தாப்புலேயே சரவண பவான்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே ஃபுட்டு நல்லா இருந்தது. அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே எங்களுடைய பயணத்தை தொடர்கின்றோம். கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தை இப்போ சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோம். கோயிலுடைய இந்த வெளிப்பிரகாரத்தில் மேற்கு புறத்தில் கார் நிறுத்தியிருந்தோம். இப்போ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு சிவன் மற்றும் அம்மன் சன்னதிகளை தாண்டி வலதுபுறம் திரும்பி தென்காசி ரூட்டில் போகணும். லஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது மதியம் 2 மணி இருக்கும். குற்றாலநாதர் கோயில் எப்படியும் 4 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. நம்ம போகிற அந்த ஜேர்னி டைம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பணும். இணையதளத்தில் மாவட்ட வாரியான பாடல் பெற்ற சிவன் கோயில்கள் பார்க்கும்பொழுது குற்றாலநாதர் கோயிலையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது தென்காசி மாவட்டத்தில் வரும் ஒரு கோயில் அப்படின்னு. குற்றாலத்திற்கு இப்போ தான் முதல் முறை ட்ராவல் பண்ணுறேன். நெல்லையப்பரை பார்க்க முடியாதனால கண்டிப்பாக குற்றாலநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப நெல்லையப்பரை பார்த்துட்டு தான் போகணும் ஊருக்கு அப்படிங்கிற பிளானில் நண்பர்களும் நானும் அப்படியே பயணிச்சிட்ருக்கோம். கோயிலை சுற்றி வர அந்த ரூட்டில் அப்படியே ஃபாலோ பண்ணி தென்காசி ரூட்டை பிடிச்சி அப்படியே இது டவுனுக்குள்ளேயே போயிட்டுருக்கிறதுனால ஒரு சிங்கிள் ரோடாக தான் இருந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் 4வே வந்துடும். அந்த 4வே பிடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டோம். நெல்லையப்பர் கோயிலேருந்து குற்றாலநாதர் கோயில் போகிறதுக்கு சுமார் 60 கிலோமீட்டர். இப்போ 4வேலேருந்து குற்றாலநாதர் கோயிலுக்கு போகிற அந்த சிங்கிள் ரூட்டுக்கு அகைன் வந்தாச்சு. இது மலை சூழ்ந்த ஒரு பகுதியாக ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வந்த நேரம் கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால மலை கொஞ்சம் லைட்டாக தான் தெரிஞ்சுது. குற்றாலநாதர் கோயிலுடைய என்ட்ரன்ஸில் ஒரு முகப்பு மண்டபம் இருந்தது. அதுக்கப்புறம் 2வது பிரகாரம், அதுக்கப்புறம் மூலஸ்தானத்தை சுற்றி வர முதல் பிரகாரமெல்லாம் இருந்தது. அதுக்குள்ளே கேமரா அலோட் கிடையாது. அதனால் ரொம்ப காட்சிகள் எடுக்க முடியலை. முன்னாடியே மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கி லாக்கரில் வச்சிடுறாங்க. இருந்தாலும் கோயில் அமைந்திருக்கின்ற இடம் அந்த குற்றால அருவி பக்கத்தில் இருக்கிறதுனால அருமையான காட்சிகள் மற்றும் அந்த மண்டபத்துக்குள்ளே இருந்த காட்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் அருமையாக இருந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அந்த காட்சிகளை பார்ப்போம். இடதுபுறமாக அந்த வேன் வர பாதை அருவி போகிற அந்த பாதை. அந்த பாதையில் மேலே போயிட்டு அப்படியே கார் நிறுத்திட்டு நாம் கோயிலுக்கு வரலாம். இப்போ நாங்கள் அப்படியே இந்த லெஃப்டில் பிரிகிற இந்த சின்ன பாதை கோயிலுடைய இந்த அக்ரகார பாதையில் நுழையிறோம். குற்றாலநாதர் அப்படிங்கிற பேரில் சிவன் இந்த கோயிலில் அழைக்கப்படுறாரு. அம்மன் 2 அம்மன் இருக்கிறாங்க. குழல் வாய் மொழி அம்மன், அதுக்கப்புறம் பராசக்தி அம்மன் 2 சன்னதிகள் உள்ளது. திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற மிக அருமையான தலம் இது. அதனால் கண்டிப்பாக இது ஒரு பழமையான கோவில் தான். புராணங்களில் கூறப்பட்டதுபடி இது திருமாலுடைய கோயிலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அகத்தியரால் இது ஒரு சிவன் கோயிலாக மாறியிருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே சேரும்பொழுது ஒரு 3 மணி அளவில் ஆயிடுச்சு. கோயில் எப்போ திறப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 4:30 மணிக்கு தான் திறக்கும் அப்படின்னு போர்ட் போட்டிருந்தது. அதனால் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் கார் பார்க் பண்ணிவிட்டு அந்த பார்க் பண்ணுற இடத்துக்கு இடதுபுறமாகவே ஸ்டெப்ஸு மேலே போச்சு. அது வழியாக ஏறி அருவிக்கு போகலாம். அங்கே இருக்கிற காட்சிகள் மற்றும் கோயிலை சுற்றி இருக்கிற காட்சிகள்லாம் அப்படியே படம் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். நான் கேள்விப்பட்ட தகவல்களை இங்கே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இந்த காட்சிகளையும் கண்டு ரசிக்கலாம். சாதாரணமாக கோயில்களுடைய அமைப்பு ஒரு சதுர வடிவிலோ அல்லது செவ்வக வடிவிலோ இருக்கும். ஆனால் இந்த கோயிலுடைய அமைப்பு ஒரு சங்கு வடிவம் போன்ற வடிவமாக இருப்பதாக சொல்கிறாங்க. குற்றால அருவி அருமையான இயற்கை சூழல். திருக்குற்றாலநாதரை பார்க்க வந்திருக்கோம் நண்பர்களுடன். சிவத்தலங்களில் பஞ்ச சபைகளில் இந்த கோயில் சித்திர சபையாகவும் நெல்லையப்பர் கோயில் தாமர சபையாகவும் இருக்குது. திருமால் சிவனாகிய திருவிளையாடல் இந்த தலத்தில் நடந்ததாக புராணங்கள் கூறுது. கைலாயத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண வைபவத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்பொழுது வட திசையில் கூட்டம் அதிகமாகி அது தாழ்ந்து தென் திசை உயர்ந்ததாக சொல்லப்படுது. குற்றாலத்திற்கு புராணத்தில் திரிகூடமலை அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. தென் திசையை சமன்படுத்துவதற்காக சிவபெருமான் அகத்தியரை பார்த்து நீ போயிட்டு தென் திசையில் பொதிகை மலையில் போயிட்டு நீ வாழக்கடவுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பதாக புராணங்கள் கூறுது.
அப்போது அகத்தியர் சிவனிடம் உங்களுடைய திருக்கல்யாணத்தையும் திரு நடனத்தையும் நான் பார்க்க முடியாமல் போயிருமே அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ அங்கே போயிட்டு திருகுடமலையில், அதாவது குற்றாலத்தில் இருக்கிற நான் அங்கே விஷ்ணுவாக இருக்கிறேன், என்னை சிவனா மாற்றி வழிபடு, நீ இந்த கல்யாண வைபவத்தை காண்பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதன்படி இங்கு வந்த அகத்தியர் வைணவ வேஷம் போட்டுக்கிட்டு இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற திருமாலை மந்திரங்கள் சொல்லி சிவலிங்கமாக மாற்றியதாக சொல்கிறாங்க. அப்படி மந்திரங்கள் சொல்வதற்காக அகத்தியர் திருமாலுடைய தலையில் கை வைக்கும் பொழுது மிகுந்த தலைவலி ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அதனால் அந்த தலைவலியை தீர்ப்பதற்காக இன்றளவும் சந்தனாதி தைலம் அப்படிங்கிற தைலத்தை வச்சு அபிஷேகம் நடைபெறுது. அந்த தைலம் கூட 200 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் கேட்டால் அது ஸ்டாக் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த தைலம் தலை மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட கொடிய நோய்களை நீக்குவதாக நம்பப்படுகின்றது. நாம் மூலவரை நோக்கி நுழையும் அந்த திசையில் பார்க்கும்பொழுது இடதுபுறத்தில் குழல் வாய்மொழி அம்மன் சன்னதியும் வலதுபுறத்தில் பார்வதி அம்மன் சன்னதியும் மிக அழகாக இருக்கும். இந்த கோயிலுடைய தலவிருட்சம் பலாமரம் அந்த கோயில் வளாகத்துக்குள்ளேயே இருக்குது. மூலவர் சன்னதியை சுற்றி வரும்பொழுது மேற்கு புறத்தில் அந்த பலாமரம் நாம் பார்க்க முடியும். அங்கேருந்து அருவியும் நமக்கு நல்லாவே தெரியும். திருப்தியாக குற்றாலநாதர், அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் தரிசனம் முடிச்சுட்டு எங்களுடைய பயணத்தை நெல்லையப்பர் சிவனை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.